போன கூட்டத்தில் வந்திருக்கும்போது அமாவாசை என்ன போகும்போது கேட்டேன் விஜய் பரிசு என்ன விஜய் பரிசு கேட்டது இந்த மாதிரி அமாவாசை என்ன பேர் வச்சுங்க என்ன படம் அமைதி படையில வந்து சத்தியராஜ் அமாவாசை அவர் செஞ்ச கொடுமைகள்லாம் அந்த கொடுமைகளின் மொத்த உருவாத்தான் இன்றைக்கு செந்தில் பாலாஜி. நான் எத்தனை நிமிஷம் ஒரு கட்சி மாறுறது எத்தனை கட்சி மாறுறது 7 அடியா 5 கட்சி அமாவாசை ஒரு இடத்துல ஒப்புனாங்களே. ஓ ஆனா போய் தாய் போயிட்டு இருக்காரு. ஆனா ஒரு மனிதனுக்கு வந்து நீ பாருங்க உடனே இன்னும் போய் திமுக போய் சேர்ந்து உடனே அவர் வந்து மாவட்ட செயலாளர் பண்ணி போட்டிருக்காங்க. என்ன கொடுத்தாங்களோ என்ன தெரியல ஒன்றும் புரியல. எப்படி வந்து அங்க இருந்து என்ன புதிய காலத்துல வெளியேற இருந்தார். புதிய காலத்துல வெளியேறா எப்படி வெளியேறுனா திமுக அடிச்சுட்டே கேட்பாங்க. அந்த நிலை உறுதியாக செந்தில் பாலாஜிக்கு வரும். ஏன்னா துரோகம் செய்தவர் அதிமுகவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலிருந்து இன்று வரை அம்மாவுடைய காலம் இன்று வரை அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள், தனிக்கட்சி கொண்டவர்கள், சாதி கட்சி ஏற்படுத்தியவர்கள் யாரும் உட்பட்டதாக வரலாறு இல்லை. எல்லாம் தொலைஞ்சு போயிட்டாங்க. ஆனா இந்த செந்தில் பாலாஜி தொலைஞ்சு வருகிறார். நம்முடைய அரவக்குறிச்சி சட்டமன்றத்துடைய இடைத்தேர்தலில் நம்முடைய அன்பு சகோதரர் சென்ற தேர்தலில் யார் தோக்க வச்சா உங்களுக்கு தெரியும். யார் தோக்க வச்சது? அதே அம்மாவுக்கு கொஞ்சம் வசமா மாற்றிருக்காரு. வசமா மாற்றிருக்காரு. நல்ல தீர்ப்பை வழங்கக்கூடிய அரவக்குறிச்சி சட்டமன்ற பெரியவர்கள், தாய்மார்கள், வாக்காளர் பெருமக்கள், சகோதர சகோதரிகள் இருக்கிறீர்கள். நீங்கள் தான் எஜமானர்கள். துரோகம் செய்த ஒருவர் வசமாக இப்பொழுது நம்மிடமே வந்து மாற்றியிருக்கிறார். ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குகிறார். பணத்தை எவ்வளவு பணத்தை இங்கே வச்சுக்க ஒன்றுமே புரியல. ஒன்றும் புரியல. எவ்வளவு பணம் ஒரு மனிதன் செலவழிக்கிறது. ஒரு கட்சி நம்ம கூட்டத்துக்கு அவங்க எல்லாம் வந்து வண்டியில் ஏறி ஓய்யாங்க வர்றாங்க. கூட்டத்துக்கு போறது நம்ம கூட்டத்துக்கு போகாதவங்க பணம் கொடுக்கிற ஒரு ஆள் இருக்கிறாங்க அந்த உலகத்திலேயே. கேள்விப்படாத ஒண்ணு நம்மளே கிட்டத்தட்ட 40-50 அரசியல் இருக்கான். கூட்டத்துக்கு போகாத என்று சொல்லி பணம் கொடுக்கிற ஒரு ஆள் இருக்கிறான். எவ்வளவு பணம் வேக வச்சிருக்கிறார். புரியாத புதிரா இருக்கிறது. இந்த தேர்தலோடு செந்தில் பாலாஜிக்கு ஒரு முடிவு கட்டவில்லை என்று சொன்னால் இனிமேல் ஒரு மகத்தானது. எப்படி தோல்வினா செந்தில் பாலாஜிக்கு டெபாசிட் கிடைக்கிறார். பாவம் 2012 அம்மா அவர்கள் சீட்டு கொடுத்தாங்க தேர்தலுக்கு. பாவம் ஒரு மிகப்பெரிய சதியை செஞ்சு பார்த்தா தேர்தல் பிடிச்சிருக்கு. கண்ணீர் விட்டு அழுதாரான்னு செந்தில் பாலாஜி தான் நீங்க தோப்பு. கண்ணீர் விட்டு அழுத யாரை நம்பி நிற்கின்றார்கள் தேர்தலில்? கட்சியை நம்பி, நம்முடைய சின்னத்தை நம்பி தான் நிற்கிறார்கள். கட்சிக்கு துரோகம் செய்யலாமா? இன்னைக்கு வந்து நம்ம கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு அப்புறம் தினகரன் அணிக்கு போய் இப்ப அங்கிருந்து அங்கதான் இருக்க. ஆக செந்தில் பாலாஜிக்கு இந்த தேர்தலோடு நீங்கள் கொடுக்கின்ற அடி எதிர்க்கவே கூடாது. எந்த காலத்திலும் அரசியல் ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதை உங்களை மெத்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றன. பெரியவர்களே